காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். ஒரு மண்டலம் தின்றால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவன் எப்படி நடப்பானா? கோலை தூக்கி எறிஞ்சிட்டு நிமிந்து நடப்பானா. குறுகி நடந்துட்டு இருந்தவன் ஒரு மண்டலம் சாப்பிடும் போது கோலை தூக்கி போட்டுட்டு நன்றா. அப்ப காலை நேரத்தில் இஞ்சி, மத்திய வேளையில் சுக்கு, இரவில் கடுக்காய் என்றால் ஒரு மண்டல காலம் எடுத்துக்கொண்டால் நான் நலமாகி விடுவேனா? கண்டிப்பாக. காலையில எப்படி இஞ்சி எடுக்கணும்னா, இஞ்சி திருவிடணும், மிக்சியில போடக்கூடாது. போட்டா அதனோட சூட்டுல இதனோட சக்தி போயிடுது. இஞ்சி கையில திருவிட்டு கையிலேயே பிசைஞ்சா ஜூஸ் கிடைக்குது. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்தா போதுமானது. அதுக்கப்புறம் மீதி இருக்க தோலை கூட நீங்க டீல போட்டுக்கோங்க. கையிலேயே தான் எடுக்கணும். எடுத்துட்டு தேன் 1 ஸ்பூன் அடிச்சு கலந்து, வெந்நீர் 1 ஸ்பூனு, இல்ல லெமன் குடிக்கிற பழக்கம்னா லெமன் அதோட லெமனை சேர்த்து வாயில ஊத்திக்கிட்டோம்னா போதுமா. ஆனா எதை ஒண்ணு சாப்பிட்டாலும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு நம்ம அடுத்த டீயோ காப்பியோ ஊத்திக்க கூடாது. அந்த டீ காபி தான் நச்சு, வேற ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் அதை நிறுத்திடுங்கன்னு சொல்லல. இதை சாப்பிடுறீங்கன்னா அது ஒரு மணி நேரம் நிறுத்துங்க. டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ காபி குடிங்க. அப்போ உடலின் வளர்சிதை மாற்றத்தின் அளவை அதிகரிக்கும். உணவின் சத்துக்களை கிரகிக்கப்படும். உணவு அது இதை குடிச்சீங்கன்னா காலையில வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறது. உணவின் சத்துக்கள் நம்ம அதுக்கப்புறம் நீங்க இட்லி சாப்பிடுறீங்க, இப்போ ஒரு 7 இட்லி 6 இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தா கண்டிப்பா ஒரு 3 இட்லி மட்டும் எடுங்க. பசிச்சதுக்கு அப்புறம் அதை பாதி ஆக்கிக்கோங்க. அது கிரகிக்கப்பட்டு அதுல இருக்க சத்து மாவுகளை எடுக்குதுங்களா இந்த இஞ்சி சார் முதல்ல நம்ம உள்ள கொடுத்துட்டோம்னா. உடல் எடை அதிகரிக்காது. பசியின்மையை நம்ம பாரம்பரியமா எங்க அம்மா குண்டா இருக்காங்க, அப்பா அண்ணன் எல்லாம் இருக்காங்கன்னா அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்னால யோகா செய்ய முடியுது, பிராணாயம் செய்ய முடியுது, ஓகே, அவ்வளவுதான். நமக்கு தேவையானது நமக்கு இருக்கும் போது நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய வேலை இல்லை. அப்போ பசியின்மை, செரிமானம், வயிற்று பெருமல், தொண்டை கம்மல் உள்ளிட்ட கோளாறுகள் நீங்கி பசியை தூண்டுவதோடு உமிழ்நீரை பெருக்க செய்கிறது. இந்த உமிழ்நீர் பெருக்கினால் இன்சுலின் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உடலுக்கு வெப்பத்தை அளித்து குடலில் உள்ள வாய்வை நீக்கும். ஜீரணம் சரியாக நடக்கும். முழுமையாக உறுதிப்பட்டு நோய் தோன்றாமல் தடுக்கிறது. இதை விட என்னங்க வேணும் நமக்கு? இதை விட ஒரு பெரிய வேலையே இல்லை. இவங்க கிட்ட போய் பேராசிட்டமால் வாங்கணும், அமாக்சிலின் வாங்கணும். அதனால எதோ போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கலையோ இஞ்சி சாரை குடிச்சிடுங்க. சும்மாவே அது இஞ்சி திருவின யார் வேணாலும் உட்கார்ந்த மாதிரி திருவிக்குங்க. விலை கம்மியா தான் விக்குது. திருவிட்டு அப்படி பிழிஞ்சிங்கனாலே நல்ல ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு வருது. ஒரு நல்ல இவ்வளவு பட்டை இஞ்சி எடுத்தாலே கொஞ்சம் தேனை ஊத்தி சுடுதண்ணில வச்சு குடிச்சிருங்க. எலுமிச்சை பழம் பிழிஞ்சு ஆவலைன்னா வெறும் குடிச்சிருங்க. அப்புறம் இஞ்சி சாறுடன் தேன் கலந்து குடிக்கலாம். சிறிதளவு இஞ்சி சாறு துண்டு பண்ணிட்டு திருவிட்டு அந்த திருவலோட நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, நெல்லிக்காய் கூட இடிச்சு எங்களால ஜூஸ் எல்லாம் எடுக்க முடியலமான்றவங்க சும்மா நசுக்கிட்டு இஞ்சி நசுக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழம் தோலோட புதினாவோட ஒரு தண்ணி பாட்டில போட்டு வச்சுக்க சொல்றாரு. போட்டு வச்சுக்கிட்டோம்னா, இது இன்னைக்கு நேத்து சொல்லாங்க, அன்னைக்கே சொல்லியிருக்காரு. என்னோட 18-17வது வயசுல நான் எழுதி வச்சது. அப்ப அது போவர குடிச்சிட்டு இருந்தா உடல் சக்தி நல்லா ஆகுதான். ஆட்டோமேட்டிக்கா கை காலெல்லாம் சோர்வு இல்லாம நல்லா இருக்கிறோமா. புதினா இலை, எலுமிச்சப்பழ தோலோட போட சொல்றாரு. பிழிஞ்சிட்டா கூட அந்த தோலை அரிஞ்சு கொட்டிக்க சொல்றாரு. 4 அரிஞ்சு கொட்டிக்கிறது. நெல்லிக்காவே இடிச்சு போட்டுக்கோங்க. இஞ்சி, இந்த 4 கலந்து நல்ல நம்ம 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், 2 லிட்டர்னா அந்த தண்ணி ஃபுல்லா. வெள்ளரிக்காய் இருந்தாலும் பதியா கட் பண்ணி அதுக்குள்ள போட்டு சொல்றாரு. சாப்பிடுவீங்கன்னா சாப்பிட்டுடுங்க. சாப்பிட முடிய மாட்டேன்றவங்க வெள்ளரிக்காய் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பீர்க்கங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த பீர்க்கங்காய் கூட எடுத்து நம்ம இந்த மாதிரி செய்ய சொல்றாரு ஐயா. நல்லா அடிச்சு பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து குடிக்க சொல்றாரு. அது எத்தனை மணிக்கு குடிக்கணும்னா 11 to 12 குடிச்சிடணுமா, 12 அந்த பீர்க்கங்காய். அப்புறம் மத்திய சுக்கு எப்படி எடுக்கணும், அதுக்கு இஞ்சியோட டாபிக் முடிஞ்சிடுச்சு. அந்த தண்ணி குடிக்கிறவங்க. அப்ப அடுத்தது சுக்கு. மத்திய வேளையில் ஜீரணம் ஆகாவிட்டால் குடல் புண்கள் ஏற்படும். நம்ம சாப்பாடு ஜீரணம் ஆகலைனால குடல் புண்ணு வந்துடுது, மலச்சிக்கல் தோணுது, வயிறு உப்பசம் ஆயிடும். அப்புறம் தலைவலி, இந்த 2 பக்கம் வலிக்குதுன்னு தலைவலி எடுத்துக்குது. அதுக்கப்புறம் என்ன வருது, உங்களுக்கு ரத்த கொதிப்பு ஏற்படுது, உளவியல் சிக்கல், மனதளவுல ஏதோ ஒரு சிக்கல் வந்துடுது. அப்புறம் காது குத்தல் ஏற்படுது, பல்லு ஈரெல்லாம் வலி எடுக்குது, ரத்தம் வருது. இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்க உதவும். வாதம், பித்தம், கபத்தை சுக்கு சமன்படுத்தினோம். வாதம்,
பித்தம், கபத்தை மூன்றையுமே சுக்கு சமன்படுத்திடும். மதியம் சாப்பிட்டவுடன், இது சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம், மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை தேக்கரண்டி சுக்குத்தூள். சுக்க வாங்குங்க, கொஞ்ச நேரம் தானே, சும்மா ஒரு இதுல இடிச்சீங்கன்னா குட்டி மிக்சி ஜார்ல போட்டு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தூளை சிறிதளவு தேன் கலந்து சாப்பிடுங்க. இல்ல வெள்ளத்துல உருண்டை புடிச்சு 2 உருண்டை உள்ள போட்டுக்கோங்க. இல்லப்பா நான் அப்படியே கொட்டிப்பேன், அப்படியே கொட்டு. வெந்நீர் தான் குடிக்கணும், பச்சை தண்ணி குடிக்க கூடாது. வெந்நீர் 1 தேக்கரண்டி சுக்குத்தூளை கொட்டி கொண்டு அப்படியே வெந்நீரை, ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேணா குடிச்சிட்டு வந்தா, பருகி வந்தால் உணவு நன்றாக ஜீரணமாகி பெருமல், வாய்வு கோளாறு, வாதம், கால்வலி, கூட்டு வலி அத்தனையும் தீரும். அப்போ மாலையில் கடுக்காய். அப்ப இஞ்சிக்கு மட்டும்தான் நிறைய ப்ராசஸ். இஞ்சி எவ்வளவு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல். அப்ப சுக்குங்கிறது பெருமலை, வாய்வு எல்லாம் இது கலந்து போச்சு. 3வதா என்ன எடுக்க போறோம்? கடுக்காய். கடுக்காய் ஒரு நல்ல தாய்க்கு சமமானது, கண் போன்றது. கடுக்காய் நோயை விரட்டுறது, உடல் தேற்றும், உற்ற அன்னை, சுவைகளை ஊட்டி உடல் தேற்றும், உவர்ப்பு அதுல நிறைய இருக்கும். ஆனா கடைசியில ஒரு தித்திப்பு கூட இருக்கும். சித்த மருத்துவ பாடலில் கடுக்காய் தாய்க்கிணையாக போற்றப்படுகிறது. 1 தேக்கரண்டி கடுக்காய் தூளை நம்ம என்ன பண்ணலாம், சுடுதண்ணியில நாக்குல, எப்போ உங்களுக்கு ஒரு 7 மணிக்கு சாயங்காலம், மாலையில்ன்றது ஒரு 7 மணிக்குள்ள, 6ல இருந்து 7 மணிக்குள்ள வாயில போட்டுக்கிட்டு என்ன கடுக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. அது நம்ம தப்பு செய்யறோன்றதுனால இப்ப அதை மாத்திக்கிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் இரவு தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா 9 ஆயிடுது 8 ஆயிடுது சாப்பிடறதுக்கு. அதனால நான் இரவு ஒரு 9 மணிக்கு தான் வாயில போட்டு சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு வரேன் நான். அதனால எப்படி உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனா உணவெல்லாம் சாப்பிட்டு படுக்கிறோம்னா தான் கடுக்கா போடணும். கடுக்கா உள்ள போட்டுட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். உடலில் தேங்கி இருக்கும் கழிவுகள் அனைத்தையும் நீக்கிவிடும். அதாவது மலச்சிக்கல் நீக்கிவிடும். கபம் சமமாக நிலைப்படுத்தும். சித்தர்கள் கூற்றுப்படி கல்ப காலங்களில் உடலை வலுவூட்டி கொள்ளக்கூடிய, நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்தது எது என்றால், நம்ம உடலை புதுப்பிப்பது எது என்றால், உடலை வலுவாக்குவது எது என்றால், இளமையை நிலை செய்வது எது என்றால் இஞ்சி, சுக்கு, கடுக்கா. இந்த 3ஐயும் காய கல்பமாக சித்தர்கள் போற்றி வந்திருக்காங்க.